கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்துள்ளது கல்குணம் கிராமம். இந்த கிராமத்தின் எல்லையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பச்சைவாழியம்மன் என்கிற ஆலயம் வழிபாட்டு ஸ்தலமாக நீண்ட நாளாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல கோவில் பூசாரி பூஜை செய்வதற்காக இன்று காலை 8 மணி அளவில் இந்த கோவிலுக்கு வந்துள்ளார். அப்பொழுது கோவிலுக்கு முன்பு உள்ள திரிசூலத்தில் எலுமிச்சை பழங்களில் கல்குணம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய 11 நபர்களின் பெயர்களை எழுதி திரிசூலத்தில் குத்தப்பட்டு இருந்துள்ளது. அதனை கண்ட கோவில் பூசாரி பதட்டத்துடன் கல்குணம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஊர் பெரியவர்களிடம் தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் கோவிலுக்கு வந்து திரிசூலங்களில் குத்தப்பட்டு இருந்த எலுமிச்சை பழங்களை வெள்ளை காகிதங்களில் எழுதப்பட்டு உள்ள சீட்டுகளையும் பார்த்து ஊர் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனை அடுத்து இந்த செயலை யார் செய்திருப்பார்கள் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். மேலும் தங்களது பெயர்களை எலுமிச்சை பழங்களில் எழுதி சூலத்தில் குத்தப்பட்டு இருப்பதால் தங்களுக்கு என்ன கெடுதல் நடக்குமோ என்ற பயத்தில் ஊர் பொதுமக்கள் தற்பொழுது இருந்து வருகின்றனர். இதற்கிடையே கல்குணம் கிராம பொதுமக்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க தீர்மானித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.